வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கட்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ் உழவர் கஞ்சி கணையம் சுமந்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் வெங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே? இப்படி இந்த டைலாக் சொல்ல போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்க வந்திருக்கோம். வேற எங்கேயும் வரலங்க, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ஒரு கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். அவர் ஆட்சி புரிந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துல இருக்க அவருடைய கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த காணொலி முழுக்க பாருங்க, இந்த கோட்டையில என்னென்னலாம் இருக்கு, இந்த கோட்டையோடைய தற்போதைய நிலை என்னென்ன அப்படிங்கிறத இந்த காணொலி முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வரும்போது நுழைவுச்சீட்டு வாங்கிட்டு தான் உள்ள வரணும். ஒரு ஆளுக்கு 2 ரூபாங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட இடம், அதாவது கயத்தாறுல இருக்க வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட இடத்துல வந்து நம்ம காணொலி எடுத்திருப்போம். நீங்க கொடுத்த அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் தான் நம்ம அடுத்து வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சீரீஸ்ல தொடர்ந்து கோட்டைக்கு வந்திருக்கோம். இது வந்து அவருடைய கோட்டையை வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், ஆங்கிலேயர்கள் வந்து முற்றிலும் இடித்து தள்ளிவிட்டார்கள். அந்த கோட்டைக்கு மேலே இப்ப நினைவு கோட்டை வந்து இப்ப கட்டிட்டாங்க. கோட்டை வந்து பாத்தீங்கன்னா யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களால தான் கட்டப்பட்டது. வாங்க இப்ப நினைவு கோட்டைக்குள்ள போலாம். இந்த நினைவு கோட்டை உள்ள பல்கோட்டைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த நினைவு கோட்டைக்குள்ள வந்து தர்பார் மண்டபம் மாதிரி அமைப்பு வந்து வச்சிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்மாசனத்துல உட்காந்து கம்பீரமா சிம்மாசனத்துல உட்காந்து ஆட்சி புரியுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு சிலை வடிவமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளவு நேர்த்தியா செதுக்கிருக்காங்க பாருங்க. இவ்வளவு மிகவும் அருமையாக இருந்தாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். பாத்தீங்கன்னா தர்பார் மண்டபத்தை சுத்தி கதைகளை வந்து பண்ண கதைகளை வந்து நம்ம முன்னாடி பார்க்கலாம். கட்டபொம்மன் வம்சம் ஆட்சி புரிந்த வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேட்டையாட போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முயல் வந்து நாய்களை வந்து விரட்டி செல்றதை வந்து பார்த்துருக்காரு. அந்த வீரம் செறிந்த மண்ணில் ஒரு கோட்டையை வந்து நம்ம நிர்மாணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்த கோட்டை தான் இந்த தேர்ந்தெடுத்த நிலம் தான் இந்த நிலம், அதாவது வீரம் விளைஞ்ச நிலம். அதனால் இடத்திற்கு வந்து தனது பாட்டனார் வந்து பாஞ்சாலன் பெயரை இணைத்து அவரோட பாட்டனாரோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலம். அந்த பெயரை இணைத்து இந்த ஊருக்கு வந்து பாஞ்சாலம் குறிச்சி, அதுதான் இப்போ பாஞ்சாலம் குறிச்சியா மாதிரி இருக்கு. இப்போ வந்து அடுத்த அவருடைய 30வது வயதுல வந்து இவர் வந்து கட்டபொம்மு அப்படிங்கிற அந்த வம்சாவளியை சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தனது 30வது வயதுல, அதாவது தை மாதம் 20ஆம் தேதி 1790ஆம் ஆண்டுல வந்து முடிசூடுறாருங்க. அந்த ஒரு வண்ணப்படத்தை தான் இங்க வந்து சித்தரித்திருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மேல எவ்வளவு பக்தி வச்சிருக்காருன்னா, அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில இருந்து 96 அந்த அவருடைய கிராமங்கள் முழுக்க வந்து மணிமண்டபங்கள் அமைச்சிருக்காரு. அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில எப்போ வந்து பூஜை ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ ஒரு மணியா ஒழிக்குங்க. ஒரு மண்டபத்துல இந்த மணி ஒழிச்சுச்சுன்னா இந்த மண்டபம் அப்படியே அடுத்தடுத்து ஒழிச்சு அதுக்கப்புறம் இந்த கோட்டை முடியும் அந்த மணி ஓசை வந்து கேட்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகுதான் வந்து இவருடைய அன்றாட வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவர் எவ்வளோ முருக பக்தரா இருந்திருக்காருன்னு பார்த்தா, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் கோயில் போயிருந்தீங்கன்னா தெரியும். வீரபாண்டிய கட்டபொம்மன் வழிபட்ட அந்த சிலைகளை வந்து நம்ம தனியாவே வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க போயிருந்தீங்கன்னா இப்போ பாருங்க. 1798 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்துரை அப்படின்னு சொல்லப்படுற அந்த வெள்ளைக்காரர் வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனை வரி கேட்டுட்டே இருந்திருக்காரு. ஆனா கட்டபொம்மன் வந்து வானம் பொழியுது, பூமி விளையுது, மாற்றானுக்கு ஏது வரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்து பேசி, மண்ணின் பெருமை பேசி அவரை எதிர்த்து பேசி அனுப்பி வச்சிடுறாரு.
இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குலதெய்வம் வீர சக்கம்மன். அவர் மேல வீர சக்கம்மன் வந்து இவரோட குலதெய்வமா இருந்திருக்கு. இந்த கோட்டைக்குள்ளதான் அவங்களோட அந்த கோயிலும் அமைஞ்சிருக்கு. அதையும் வந்து போகும்போது பார்க்கலாம். இது வந்து நம்ம ராமநாதபுரத்துல நடந்த அந்த ஒரு காட்சி தான் இங்க இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சன் துறை, இங்க வந்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் மண்ணின் பெருமை பேசி அந்த ஜாக்சன் துறை எதிர்த்து பேசுற அந்த ஒரு காட்சிகளை இங்க சித்தரிச்சிருக்காங்க. நம்ம ஜாக்சன் துறை என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அப்படி பேட்டி எடுக்கிற மாதிரி எடுத்து அடுத்து அவரோட சூழ்ச்சியால நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கைது செய்யலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு. இதை பார்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட போர் செய்யறாரு. போர் செய்யும் போது 2 ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து உயிரிழக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு ஆபீசர்கிட்ட வந்து ஒரு பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு வரைபடத்தை தான் இங்க காட்டியிருக்காங்க. காட்சியை தான் சித்தரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்க அவரு ராமநாதபுரத்துல வந்து ஜாக்சன் துறையை சந்திக்கும் போது தப்பிக்கும் போது தானாபதி பிள்ளைய வந்து ஜாக்சன் வந்து கைது செய்யறாரு. அந்த கைது செஞ்சதுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு ஆங்கிலேய அதிகாரிகளிடம் வந்து இந்த மாதிரி தானாபதி பிள்ளைய வந்து கைது செஞ்சுட்டாங்க, அவர் விடுவிக்க கூறி வேண்டுகிறார். அந்த ஒரு காட்சி தான் இங்க சித்தரிச்சிருக்காங்க. நம்ம ஸ்ரீவைகுண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெல் களஞ்சியம் வந்து ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கு. அந்த நெற்களஞ்சியத்தை வந்து தானாபதி பிள்ளை வந்து அங்க இருந்த நெல்லையெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாரு. அதை அறிந்த ஆங்கிலேயர்கள் இவர் மேல போர் தொடுக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த தகவல் இந்த வெள்ளையக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து முற்றுகையிட்டு தகர்த்தாங்க. அந்த காட்சி தான் இங்க ஜான் பேனர்மேன் முன்னிலையில வந்து தகர்த்துறாங்க. அந்த காட்சியை தான் இங்க சித்தரிச்சிருக்காங்க. அந்த போரின் போது போதிய பலம் இல்லாத வீரபாண்டிய கட்டபொம்மன், அதாவது படைபலம் இல்லாத வீரபாண்டிய கட்டபொம்மன் துணிஞ்சு நின்று அவரோட வேளால் நிறைய வெள்ளையர்களை வந்து குத்தி கொள்றாரு. அந்த ஒரு காட்சியை தான் இங்க வந்து சித்தரிச்சிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது மந்திரியாரின் ஆலோசனைப்படி அவரோட தம்பியை வந்து கோட்டையிலேயே வச்சுட்டு கோட்டையிலேயே இந்த வெள்ளைக்காரர்களிடம் போர் செய்ய விட்டுட்டு அடுத்து இவரும் வந்து இந்த தானாபதிக்குள்ளேயும் தப்பிச்சு போறாங்க கோட்டையை விட்டு. அந்த காட்சி தான் இங்க இடம்பெற்றிருக்கு. கட்டபொம்மன் வந்து வெளியேறிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்து எட்டப்பன் மூலியமா வெள்ளைக்காரங்களுக்கு வந்து தெரிய வருது. அந்த விஷயம் அறிந்த வெள்ளைக்காரர்கள் கோட்டையை வந்து தகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த தகர்க்கிற அந்த ஒரு காட்சியை தான் இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கோட்டையை விட்டு தப்பி சென்று புதுக்கோட்டையில இருக்க அந்த காட்டு பகுதியை வந்து சென்றடைந்தாரு. அதற்கு பிறகு புதுக்கோட்டை மன்னன் ஜெய ரகுநாதன் தொண்டைமான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து வெள்ளைக்காரர்களிடம் காட்டி கொடுத்துறாரு. அந்த ஒரு காட்சி தான் சித்தரிச்சிருக்காங்க. வெள்ளைக்காரர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கைது செஞ்சிடறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கைது செஞ்சு நம்ம வெள்ளைக்காரர்களுடைய தங்கும் இடமான கயத்தாருக்கு வந்து அவரை கொண்டு செல்றாங்க. இந்த ஒரு காட்சியில இங்க சித்தரிச்சிருக்காங்க. 16/10/1799 வந்து விசாரணை நடக்குது. விசாரணை நடத்துறேங்கிற பேர்ல சூழ்ச்சி செஞ்சு வெள்ளைக்காரங்க வந்து எல்லா பாளையக்காரர்களுக்கும் முன்னாடி ஒரு புளிய மரத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கி நிறுத்துறாங்க. அந்த ஒரு காட்சி தான் சித்தரிச்சிருக்காங்க. ஒரு 16/10/1799 வந்து தூக்கிலிடப்படுறா. அந்த ஒரு காட்சியை தான் இங்க சித்தரிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்து போய் கால்நடை எடுத்துக்கோம். பார்க்காதவங்க உடனே போய் பாருங்க. அந்த காணொலியுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. பிறகு நம்ம ஊமைத்துறை, அதாவது சிறையில இருந்து தப்பி வந்த ஊமைத்துறை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து அந்த தகர்த்தப்பட்ட கோட்டையை வந்து மீண்டும் மறுசீரமைப்பு செஞ்சு கட்டுறாரு. அந்த கட்டப்பட்ட கோட்டைக்கு வந்து வெள்ளைக்காரன் வச்ச பேர் என்னன்னா பாத்தீங்கன்னா ஜிப்ரால்டர் அப்படிங்கிற பேரை தான் இந்த கோட்டைக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஜிப்ரால்டர் அப்படிங்கிற பேர் வந்து எங்க இருந்து வந்திருக்குன்னா ஸ்பெயின்ல வந்து கடலோரத்துல அமைஞ்ச ஒரு மலைக்கு நடுவுல அமைஞ்ச ஒரு வலிமை மிகுந்த கோட்டைக்கு பேர் தான் ஜிப்ரால்டர். அதே பேரை தான் வந்து இந்த ஒரு கோட்டைக்கும் வந்து பேர் வச்சிருக்காங்க வெள்ளைக்காரங்க. இந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா 3/2/1801 ஆரம்பிச்சு 8/2/1801 வந்து ஊமைத்துறை கட்டி முடிச்சிடுறாரு. நம்ம அதாவது வெள்ளையத்தேவனுடைய மனைவி வந்து கர்ப்பிணியா இருக்காங்க. அப்ப கர்ப்பிணி வந்து போகாத அப்படின்னு கணவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா வந்து வெள்ளையத்தேவன் அதை பொருட்படுத்தாம போருக்கு போறாரு. போருக்கு போனதுக்கு அப்புறம் வெள்ளையத்தேவன் அவருடைய பலத்தை இழந்து அவர் வந்து போர்லயே வந்து வீர மரணம் அடைகிறாரு. அந்த ஒரு காட்சியை தான் இங்க பாத்துட்டு இருக்கீங்க. கோட்டையை வந்து அடிச்சு நிறுத்துறாங்க.
23/5/1801 இருந்து 24/5/1801 முடியும் நடந்த போரில் வந்து ஊமைத்துறை கட்டிய அந்த ஜிப்ரால்டர் அப்படிங்கிற கோட்டை வந்து சேதமடையுது. அப்படியே மண்ணுக்குள்ள மண்ணாக போயிடுது. அந்த ஒரு காட்சி தான் இங்கே சித்தரிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் படைப்பிரிவில் போட்டி பகடை, கருப்பன் பகடை, முத்தன் பகடை அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க ஊமைத்துறையை எதிர்த்து வரும் அந்த வெள்ளைக்காரங்களுக்கு எதிராக அவங்க கிட்ட இருந்தே அந்த கன்னை வாங்கி, துப்பாக்கிகளை வாங்கி அவர்களை வந்து, அதாவது மரத்துல இருந்து பின்னாடி இருந்து அவர்களை வந்து சுட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த ஒரு காட்சியை சித்தரிச்சிருக்காங்க. இவ்வளோ வீரமிக்க ஒரு செயலை செஞ்சுருக்காங்க பாருங்க. இதுதாங்க இந்த கதையிலேயே ரொம்ப வீரமிக்க செயலாக நான் பார்க்குறது இந்த இடத்த தான். நம்ம வந்து வெள்ளையர்கள் வந்து அடித்து நொறுக்கி அந்த கோட்டையில் வந்து இருக்கிற அந்த வெள்ளைக்காரங்களை கொடியை அகற்றிட்டு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கொடியை நாட்டுறாரு சுந்தரலிங்கம். சிறந்த ஒற்றனாக விளங்கியவர் சுந்தரலிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சியில். 24/5/1801 வந்து ஊமைத்துறை வெள்ளையர்களை வந்து வென்று அவர் வந்து வீர நடை போடுறாரு. அந்த ஒரு சித்தரிப்பு தான் இங்கே சித்தரிச்சிருக்காங்க. 24/5/1801 வந்து இது கொஞ்சம் வந்து இந்த போரின் போது காயமுற்று கிடக்கிறாரு ஊமைத்துறை. அந்த ஊமைத்துறையை வந்து அங்கே இருக்க பெண்கள் வந்து ஊமைத்துறையை காப்பாற்றி சீக்கிரமாக வந்து சரிப்படுத்திடுறாங்க. சீக்கிரமாக வந்து அவரை பூரண குணமடைந்து அவர் வந்து சிவகங்கைக்கு போய் மருது அவர்களிடம் சேர்ந்து வெள்ளையர்களை வந்து எதிர்த்து போரிடுறாரு. பாருங்க, நம்ம ஆஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து பீரங்கி குண்டுகளால் இடிபட்டு கிடக்குது, தரைமட்டமாக கிடக்குது. அதற்கு பிறகு எந்த கட்டிடமும் வராத வகையில் அந்த இடத்துல வந்து வெள்ளையக்காரர்கள் அதை வந்து காட்டாமணக்கு செடியும் போட்டு ஃபுல்லாக தூவி விட்டுறாங்க. இந்த ஒரு இது வரைபடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு வரைபடம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீரபாண்டிய இது வந்து வெள்ளைக்காரர்களால் தான் இந்த வரைபடமானது வரையப்பட்டது. இந்த கோட்டை தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோட்டைக்கு மேலே வந்து ரொம்ப கருமேகங்கள் சூழ்ந்து இருக்க மாதிரியும், அந்த கோட்டைக்கு வெளியில் வந்து வெள்ளையக்காரர்கள் டென்ட் அமைச்சு அங்கே வந்து காவல் புரிஞ்சிட்டு இருக்க மாதிரியும் சித்தரிச்சிருக்காங்க இந்த புகைப்படத்தில். இதுதான் வந்து பிரிட்டிஷ்காரங்க வரைஞ்ச ஒரே படம். மற்றதெல்லாம் இப்போ நம்ம வரைஞ்ச படங்கள். இந்த கல்லறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை எதிர்த்து போரிட்ட வெள்ளைக்காரர்களுடைய கல்லறைகள்ங்க. இதில் யாரெல்லாம் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையர்களின் தளபதி டக்ளஸ், டார்மியஸ், காலின்ஸ், பிளாப்பி, கன்னர், பின்னி ஆகியோருடைய அந்த கல்லறைகள் தாங்க இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு புகைப்படம். இந்த கல்லறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரிட்டு இறந்த அந்த 45 வெள்ளைக்காரர்களுடைய கல்லறைகள் தான். இந்த கல்லறை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நினைவு கோட்டைக்கு வடக்கு திசையில் அமைஞ்சிருக்கு. இந்த நம்ம ராமநாதபுரத்தில் நம்ம தானாபதி பிள்ளை வந்து அரெஸ்ட் செய்யப்படுறாரு. அந்த காட்சியை தான் வந்து இங்கே வந்து சித்தரிச்சிருக்காங்க. இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை சுற்றி இருக்கிற தோரண வாயில்கள், கட்டபொம்மன் சன்னதியார் குடியிருப்பு பக்கத்திலே இருக்குது. அவங்களோட சன்னதியாருடைய குடியிருப்பு, வீரஜக்கம்மல் தோரண வாயில், சுந்தரலிங்கனார் தோரண வாயில், தானாபதி பிள்ளை தோரண வாயில், வெள்ளையதேவன் தோரண வாயில், ஊமைத்துறை தோரண வாயில், கட்டபொம்மன் கோட்டை தோரண நுழைவாயில் போன்ற எல்லா ஜாதிக்காரர்களையும் சேர்ந்த ஒரு படைப்பிரிவை தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வச்சிருக்காரு. ஜாதி ஒற்றுமையை அப்பயே வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இந்த வகையில் இத்தனை தோரண வகையில் அவங்க நினைவு கூறும் வகையில் வந்து அமைஞ்சிருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய படைப்பிரிவில் முக்கிய பங்காற்றியவர்களுடைய சிலைகள் தாங்க இங்கே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. முதல் சிலை வந்து அவருடைய தம்பியுடைய சிலை, அதாவது ஊமைத்துறையுடைய சிலை, குமாரசாமி என்று அழைக்கப்படும் ஊமைத்துறையுடைய சிலை. வெள்ளையதேவன் ஒருத்தவங்களுக்கும் வேறுபாடு காட்டியிருக்காங்க. இது வெள்ளையதேவனுடைய சிலை. அதுக்கப்புறம் ஒற்றனாக செய்யப்பட்ட சுந்தரலிங்கனார் அவருடைய சிலை. அடுத்து தானாபதி பிள்ளை அவருடைய அமைச்சருடைய சிலை. இன்று எல்லா சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா
வீர சக்கரத்தேவி அவர்களுடைய ஒரு வரைபடம். அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீர பாண்டிய கட்டபொம்மனுடைய திருவுருவங்க. இவர் வந்து 3/1/1760 பிறந்திருக்காரு. 16/10/1779 வந்து 99 வந்து வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. அவருடைய புகைப்படம் தான் அருமையாக இருக்கும் இந்த வரைபடம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய கோட்டையின் எச்சங்கள். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வாழ். நீங்கள் வீரம் தெரிந்த பூமிக்கு வந்திருக்கீங்க.